Motorola இந்தியாவில் புது 4G பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் Moto E13 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலுமே நம்ப முடியாத அளவுக்கு ஆஃபர் ப்ரைஸில் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவல் லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 2GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 6,999க்கும் அதே 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 7,999க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஆஃபரில் வாங்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குவிக் அன்பாக்சிங், அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே Moto E13 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே சைடில் சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் 1.01 வாட் பர் கேஜி, அதே பாடி 1.06 வாட் பர் கேஜி. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே முதல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. Moto E13 TPU கேஸோடு இருக்குது. அடுத்ததாக டாக்குமெண்டேஷன், வாரண்ட்டி எல்லாம் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். கூடவே சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. 10 வாட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது அரோரா கிரீன் கலர், இன்னும் 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. காஸ்மிக் பிளாக் அண்ட் க்ரீமி ஒயிட், எல்லாமே நல்ல கலர்ஸில் இருக்குது. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேட் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. பேக் பேனல் பிளாஸ்டிக் பேக் பேனலாக இருந்தாலும் அக்ரலிக் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால குவாலிட்டி நல்லா இருக்குது. மேட் ஃபினிஷ்னால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸே கேட்ச் பண்ணலை. அகெயின் ஸ்லீக்காகவும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜஸ்ட் 180 கிராம்ஸ் தான் வெயிட், அதனால கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே மைக் டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு சிம் ஸ்லாட் இருக்குது. இந்த சிம் ஸ்லாட் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். டெடிகேட்டட் ஸ்லாட்டோடு வந்திருக்கு. அதனால் தாராளமாக நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணி SD கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டோரேஜ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அதோட மேலே 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வருது. ஸோ அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.55 inches HD+ IPS LCD பேனலோட வருது. கூடவே உங்களுக்கு வைட் ஒன் L3 சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு டிஸ்பிளேவை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி 2 ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று நைட் லைட் மோட், அதுக்கப்புறம் வீடியோ டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது. நைட் லைட் மோட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளூ லைட் எமிஷன் கம்மியாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க இல்லை வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கலர்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அதே சமயத்தில் டார்க் கலர்ஸும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இதில் அதோட வாட்டர் ட்ராப் நாச்சோட இருக்குது. பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சைடில் உங்களுக்கு ஈவனாக இருக்குது. கீழே சின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ பயோமெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் அவைலபிளாக இருக்குது. அதோட நீங்கள் பின் போட்டும் அன்லாக் பண்ணிக்கலாம். அதே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் 4G டிவைஸ் யூனிசாக் உடைய T606 இந்த சிப் செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 12 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப் இது. GPU Mali G57. ஸோ இது யூனிசாக் T606 அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கோர்ஸ் நான் செக் பண்ணேன், எவ்வளோ தூரம் இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்க்கும்போது ஸ்கோர்ஸ் நல்லாவே இருந்தது. 1,80,000 மேலே இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம எக்ஸினோஸுடைய 850 இல்லைனா மீடியாடெக் ஹீலியோ சிப் செட்டோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் 1,50,000 இல்லைனா 1,20,000 ஸ்கோர்ஸ் தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது. 1,80,000 அப்படிங்கிறதுனால இதில் கேமும் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தோம். ஸோ கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது. பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்பப்போ ஃப்ரேம் ட்ராப்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, பட் கேம் உங்களால் இதில் விளையாட முடியுது. அதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் Android 13 Go எடிஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் கூடவே 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லவே தேவையில்லை. மோட்டரோல எப்போவுமே க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கேயும் தேவையில்லாத ஆப்ஸ் இல்லை. இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணது, ஃப்ரீ ஃபயரும் நான் டவுன்லோட் பண்ணது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே லிமிட்டட் ஆப்ஸ் தான். யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே க்ளீனாக இருக்குது. தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸ் எதுவுமே இல்லை. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் பேனலில் ரியர் சைடில் டூவல் சென்சார் மாதிரி தெரியும். ஆனால் இது சிங்கிள் கேமரா 13 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அதே கூடவே LED லைட் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சில் 5 மெகா பிக்சலோட வருது. ஸோ இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். நேரில் எப்படி இருக்கோ, இலையோட கலராக இருக்கட்டும் இல்லை பூவோட கலராக இருக்கட்டும், நீங்கள் நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கேப்சர் பண்ணுது. டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் கண்டிஷன் நல்லா இருக்குது
அப்படிங்கும்போது டீட்டெயில்ஸும் வந்து இந்த வேலைக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது வந்து எட்ஜ் டிடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுறதா இருக்கட்டும், வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு நல்லாவே எடுக்குது. இதே வந்து செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏஐ இருக்கிறதுனால செல்ஃபீஸ் வந்து நல்லாயிருக்கு. கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணல, வார்ம் டோன் இல்லை, ஆக்சுவலாக என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு செல்ஃபீஸ் நல்லாவே இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸுமே வந்து செல்ஃபீஸில் எட்ஜ் டிடக்ஷன் நல்லாவே இதில் பண்ணுது, பிளர் எஃபெக்ட்டும் நல்லாவே இருக்குது. அதே வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது, லைட் கண்டிஷன் நல்லா இருக்கும்போது வந்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே கேட்ச் பண்ணுது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்க்கலாம், ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டெபிளைஸ்டாக வீடியோஸும் இதால் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் இந்த ப்ரைஸ்க்கு வந்து லவுடாகவே இருக்குது. அதே சமயத்தில் வந்து இதில் எஃப்எம் ரேடியோவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ரேடியோ கேட்பீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பாக்ஸ் கூடவே வந்து 10 வாட் சார்ஜர் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி செல் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால வந்து ஆப்டிமைசேஷன் நல்லாயிருக்கு. அதோட இந்த விலைக்கு எந்த பிராண்டுமே கொடுக்காத ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP52 ரேட்டிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து லேசாக மழை தண்ணி பட்டாலும் ஸ்பிளாஷ் ஆனாலும் வந்து எதுவுமே ஆகாது. வாட்டர் ரிப்பலண்ட் ஃபீச்சர் இதில் இருக்கு. ஸோ மோட்டோ E13 இந்த ஃபீச்சர்ஸோட வந்து இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மோட்டோரோலாவுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஜியோ மார்ட் இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் ஜியோடைய ரீட்டெயில் ஷாப்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் 6,999க்கு பேஸ் வேரியன்ட் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் 4,299 ரூபாய்க்கு வாங்கலாம் நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தால். எஸ், ஜியோ யூசர்ஸ்க்கு மட்டும் இங்கே 700 rupees கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இவங்க மந்த்லி ரீசார்ஜ் ஆஃபரும் வந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஆஃபரும் நீங்கள் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் 4,299 ரூபாய்க்கு வாங்கலாம். எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஜியோ சிம் கார்டு வச்சுருக்கீங்க, இல்லை புதுசாக சிம் கார்டு வாங்குறீங்கன்னா இதில் வந்து மெயின் சிம், ஃபர்ஸ்ட் சிம் வந்து ஜியோ நீங்கள் யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து நீங்கள் ஏர்டெல், வோடஃபோன் எந்த டெலிகாம் ஆப்ரேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் ஃபர்ஸ்ட் சிம் நீங்கள் ஜியோ போட்டு மை ஜியோ ஆப்பில் போய் செட்டிங்ஸில் போயிட்டு ஜியோ எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக 700 rupees கூப்பன் ஆஃபர் வந்து, அதாவது கேஷ்பேக் ஆஃபர் அங்கே ஹைலைட் ஆகும். அந்த கேஷ்பேக் ஆஃபரை கிளைம் பண்ணுறதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா 30 மாதம் வந்து நீங்கள் ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேண்டாம் அப்படின்னாலும் வெளியே வரலாம், பட் சார்ஜஸ் கிளைம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய யூபிஐ ஐடி டைப் பண்ணும். யூபிஐ ஐடி டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுடைய யூபிஐ ஐடிக்கு வந்து 700 rupees வந்து கேஷ்பேக் வந்து இவங்க அனுப்பிடுவாங்க. அடுத்ததாக 2000 ரூபாய் ரீசார்ஜ் ஆஃபர் கிளைம் பண்ணணும் அப்படின்னா வந்து 419 rupees இந்த ப்ரீபெய்ட் பிளான் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 40 ரூபாய் வந்து உங்களுக்கு எப்போவுமே கேஷ்பேக் வந்துடும். ஸோ இது மூலயமா வந்து 2000 rupees வந்து உங்களுக்கு கேஷ்பேக்காக வந்துடும். இது கூடவே மிந்த்ரா கூப்பனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது 500 ரூபாய்க்கு. ஸோ இந்த 3 ஆஃபர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட்டை 4299க்கும், அதே 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 5299க்கும் வாங்குற மாதிரி ஜியோ யூசர்ஸ்க்கான காம்போ ஆஃபர்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ மோட்டோ E13 இந்த ஃபீச்சர்ஸோட ஆஃபர்ஸோட ப்ரைஸிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.